ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம கல்யாணங்கள் நடந்த காமெடியான சம்பவங்கள்ல இருந்து பெண்கள் பண்ண காமெடியான சம்பவங்கள் இருக்கும் ஏகப்பட்ட பேர் விழுந்து வர்ற சம்பவங்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். எகிரி குதித்தேன், வானம் விழுந்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது. அதெல்லாம் ஓகே, என்ன நினைச்சதோ தெரியல அந்த பொண்ணு. வச்சுது பாருங்க ஒரு அறை. இந்த பாட்டி இந்த வயசுல இவ்வளவு வைப் பண்றாங்களே, அப்ப அவங்களோட வயசுல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? பாட்டி கலக்கறீங்க போங்க. போங்க தம்பி, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. வரட்டாமா மீட்டர்? ஒரு வழியா நம்ம ட்ரிப் வந்துட்டோம்டி. ஐயா ஜாலி. என்னை தாளாட்ட வருவானோ? இப்படிதான் பெண்களால ரோட்ல பல ஆக்சிடென்ட் நடக்குது போல. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து நம்மளால ஒரு நிமிஷம் கூட தூங்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ற அம்மாக்களுக்கு எல்லாம் இந்த அம்மா ஒரு சூப்பரான ஐடியாவை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு விட்டு எறிஞ்ச அம்பு இந்நேரம் எவ மேல குத்திட்டு இருக்கோ தெரியலையே. ஒரு வரி குதிரைய இந்த பொண்ணு வருடி விட அதுக்கப்புறம் அது கொடுத்துச்சே பாருங்க ஒரு ரியாக்ஷனு. சூப்பர் ஃபிகரா வருது. மனுஷனா இருந்த என்ன, மிருகமா இருந்த என்ன, ஆணினா தாங்கிறத நிரூபிச்சிருச்சியா. இந்த லேடி ஏன் படிக்கட்டுல வீழ்ந்த மாதிரி அங்க பிரச்சனை பண்றாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அதுக்கப்புறம் இவங்களோட செப்பலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கன்ஃபார்ம் விழ வேண்டிய ஆளுதான்னு. இது யாரோட வண்டிங்க? ரோட்ல பார்க் பண்ணிருக்கீங்க? ஏமா அது ஏன் வண்டிதாமா, ஏமா அப்படி தள்ளி விட்ட? அந்த பொண்ணு கை வச்சு ஆரம்பிச்சு விட்டது. அடுத்து நடக்கிறதெல்லாம் பாருங்களேன். என்ன ஆச்சு? ஏன்னா கீழே வந்தீங்க? இருக்க, நான் தள்ளிட்டு போறேன். என்னடி இது? அட கன்றாவியே. போதும் போதும் மேடம், ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. இந்தாங்க உங்களுக்கு பொன்னாடை. அந்த மைக்க கொடுங்க மேடம், எப்படி பாடுறீங்கன்னு நான் கேட்கணும். அவன் மைக்க புடுங்கினதுக்கு அப்புறம் பாட்டு சத்தம் கேக்குது. அடிப்பாவி, இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? நான் கூட கேமராவை திருப்புற வரைக்கும் அது ஒரு பலூனை உடைக்கிற மிஷின் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திருப்பினதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அது ஒரு பொண்ணுன்னு. இந்த சம்பவத்தை பாருங்களேன். டிராபிக்ல ஒருத்தர் வண்டி நிப்பாட்ட அது இருந்த பொண்ணு கீழே இறங்கி போய் ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அவர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள யார் மணி என் வண்டியில வந்து ஏறி இருக்க? ஐயோ, இங்க இருந்தே புருஷன் எங்கங்க? உங்க அப்பனை பீக்கல. இந்த லெதர் ஜாக்கெட் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா குளிருக்கு செம எதமா இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும், கிழியவும் கிழியாது. தேங்க்ஸ் மா, நான் எடுத்துக்கிறேன். அடே யாரா நீ? இதை கூடமா நான் எடுத்துக்கிறேன். ஏய் செல்லம், இந்தாடி உனக்காக நான் பால் எடுத்து வந்திருக்கேன். குடிச்சிட்டு தெம்பா வேலை செய்யி. ஏய் தேங்க்யூடா. சே, என்ன புருஷன்யா? எல்லாருக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடுத்து பார்க்க போறது ஆண்கள் பண்ண சில பண்ணியான சம்பவங்கள். இந்த முட்டாள் திருடனுங்க ஒரு வீட்ல பூந்து அங்க இருக்கிற பைக்கை திருட பார்த்தாருங்க. அதுல ஒரு திருடன் காலிங் மேல அடிச்சு விட்டான். பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாரு. சரி. டேய் வந்து ஆட்டி விடுறா. இப்ப பாருமா எப்படி ஆட்டி விடுறேன்னு. அட நான் ஏன்டா காலை வச்சு ஸ்கர்ட்டை மிதிச்ச? கிழிஞ்சிருச்சுடா. நீ ஏமா அவ்வளவு பெருசு பறக்க விட்டு போன? என் வீட்டு கண்ணு குட்டி
என்னோட மல்லு கட்டி இவரோட பர்ஃபார்மன்ஸோ 100க்கு 100, ஆனா பில்டு குவாலிட்டி 0. ஏய் செலிபிரிட்டி சீஃப் கெஸ்ட் வராரு, எல்லாம் வழி விடுங்கடா. விலகு விலகு விலகு. யாரா அவன் பேரு சீஃப் கெஸ்ட்? சாம்பார் ஆப்பு எனக்கு. மாப்பிள ரீல்ஸ போடுறான். பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். தச்சடா நீ. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க. மொத்தா மஜாவா இருக்கு. உங்க அம்மால வீலிங் அடிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நெருப்புடா, ஐயோ நெருப்புடா. அடே என்னடா அது பத்திக்கிச்சு? ஐயோ பத்திக்கிட்டு. அது மண்ணெண்ண கேள்றோம் மடையா. மண்ணெண்ணையா? முதல்ல சொல்ல வேண்டாம். எல்லாம் தப்பிச்சு ஓடுகிறா ஓடுகிறா. மாடு வருது மாடு வருது, எல்லாரும் ஓடுங்கயா ஓடுங்க. பாயிண்ட் ஷாப் எப்படி போனோம்? பாயிண்ட் ஷாப் தாத்தா. இங்க போனா நீ வந்து வயிறு எட்டி போகணும். சரி தாத்தா. என்னடா ஏண்டா தாத்தா கிட்டான்னு வெறுப்பு சொல்லிட்ட கேள்றா. சொல்லுங்கண்ணா. மச்சி ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும். சரியா? பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். வா மச்சான். மச்சான் நான் பண்ற மாதிரி பண்ணுங்க பாப்போம். இப்படி காலை வச்சு அப்படியே அப்படி தாண்டணும் சாணியை. நீங்க தாண்டுவீங்களா? முடியுமா? இதெல்லாம் ஈஸி மச்சி. இப்ப வேற ரெடி பண்றேன்ட்டு. ஏய் ஜித்திகா பண்ணிட்ட பத்தியா? டேய் நானும் பண்ணுவேன்டா. மச்சி இந்தாடா கேக் சாப்பிட்டு நான் ஊட்டி விடுறேன். ஏப்பா டேய், இது வாயா இல்ல குணா கொகையாடா? இம்மா பெருசு இருக்கு. தம்பி பிரேக்க. எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார். மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. போடுறான் போடுறான் போடுறான். நீ கடி கடியை போடுறான். அடிச்சுக்கா மச்சான் சூப்பர் ரன் ஓடுறான். அந்த பக்கம் ஓடுறான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நீ தாண்டா பவுலரு. உன்னைய வச்சு தாண்டா மேட்ச் விளையாடணும். இப்போ கல்யாணத்துல இருந்த சில காமெடி சம்பவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளோட என்ட்ரன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல வில்ல வந்து கெடுக்கிற மாதிரி பொண்ணோட அப்பா வந்து பொண்ணு மாப்பிள பிளான் பண்ணி வச்ச மொத்த பிளானையும் கெடுத்து விட்டாங்க. இவங்க விட்டா மானத்தை வாங்கிடுவாங்க. ஓகே சார் சூப்பர் சார். அப்படியே நெக்ஸ்ட் போஸ் கொடுங்க. அப்படியே ரெண்டு பேரும் லிப் டு லிப் கிஸ் அடிங்க சார். எது கிஸ்ஸா? நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அது. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. இந்த வடக்கனுக்கு வேற மாலையை போடும்போது பல குரலை விதைகளை காட்டணுங்க. இங்க பாருங்களேன், அந்த மாலையை நார்மலா கீழே நின்னுதான் போட்டா என்ன, மாப்பிள்ளையும் பொண்ணையும் 10 அடி உயரத்துக்கு தூக்கி வச்சிருக்கானுங்க பாருங்க. டேய் அங்க கரண்ட் கம்பி ஏதாச்சும் இருக்க போறா? மேல வர ஒயர் போது ஷாக்கி கடிச்சு செத்து போயிட போறாங்களா? Watch out, watch out, watch out, watch out. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேங் தனியா தெரியணும்னு சொல்லி வயலட் கலர்ல சட்டை தச்சு போட்டு வந்திருக்காங்க. ஆனா சாப்பிடுற இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க கேட்டரிங்க்கு வந்திருக்கிற ஆன்டிஸுங்க எல்லாம் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. Oh no. சார் மேடம் அப்படியே ரெண்டு பேரும் அந்த கேக்ல இருக்க கேண்டில் எல்லாம் ஊதிக்கிட்டே வாங்க.
வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே கொஞ்சம் பாரு. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ் நம்ம விரதம் களைஞ்சிருமோ? டேய் 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 இந்தாடா. ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற? சார் குரூப் ஸ்டடி சார். பப்ளிக் பிளேஸ்ல சே வெக்கமா இல்ல? ஒருவேளை இந்த கல்யாண பொண்ணுக்கு ஸ்பைடர்மேன் போல இன்ஸ்டிங்க்ட் இருக்குமோ? மாப்பிள்ள சார் அப்படியே பொண்ணு கையை பிடிச்சி ப்ரோபோஸ் பண்ணுங்க. ஐயா வெக்கமா இருக்க. யோ என்னையா அவனுக்கு வெக்கம்? பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ண கூட தெரியாதா? இப்ப பாரு நான் எப்படி பண்றேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அண்ணே அண்ணே கொடுங்கண்ணே, நான் ஒரு டைம் அடிக்கிறேன். அம்மா இதெல்லாம் தாங்க மாட்டோமா, வெயிட்டா இருக்கும். பரவாயில்ல பாருங்கண்ணே இப்போ. ஏமா நீ என்னம்மா அவருக்கு கண்ட இடத்துல மஞ்சள் தடவிட்டு இருக்க? ஏமா நீ ஏமா இந்த அழுவ அழுகுற? புருஷன் கிருஷ்ணன் சேர்த்து போயிட்டானா? புருஷன் தானே பின்னாடி வரான். அப்புறம் ஏமா கல்யாணம் தானே ஆச்சு, அதுக்காம இப்படி அழுகுற? ஏய் இந்த கேக்க பத்திரமா தூக்கிட்டு போய் எந்த வைங்கடா. பிடிக்கல பிடிக்கலடா. ஐயோ இல்ல பீலிங்கா கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அத்தனை சிந்தனை ஆக்கிட்டாங்களே. ஐயோ தம்பி காது குத்த போறோம், வலிக்காம இருக்க வாயில வாழை பார்த்து வைப்பான் சரியா? வாயில வைங்கப்பா. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.